முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்னால நீங்க யோசிக்க வேண்டிய முக்கியமான 5 விஷயங்கள் உண்டு. முதல் விஷயம், உங்கள் மூட்டு இந்த அறுவை சிகிச்சைக்கு தயாரா? இந்த மூட்டு உங்கள் அறுவை சிகிச்சைக்கு தயாரா அப்படின்னு எப்படி தெரிந்து கொள்வது என்றால், உங்களுடைய எக்ஸ்ரேவில் நீங்கள் நின்று கொண்டு எடுத்துக்கொண்ட எக்ஸ்ரே, படுத்துக்கொண்டு செய்கிற எக்ஸ்ரே கிடையாது, நின்று மாதிரி எடுத்த எக்ஸ்ரேல உங்களுடைய எலும்பும் உரசுகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். எக்ஸ்ரேல எலும்பும் உராய்ந்து 2 எலும்புக்கு நடுவில் சுத்தமாக கேப்பே இல்லை, உங்கள் தொடை எலும்பும் கால் எலும்புக்கு நடுவில் சுத்தமாக கேப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை 100% பலனை உங்களுக்கு அளிக்கும். எலும்பும் உராயாமல் போன் ஆன் போன்னு சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்தில். எலும்பும் உராயும் தன்மை இருந்து தேய்மானம் அந்த அளவுக்கு அதிகமாக இருந்தால் மட்டுமே மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான பயன் உண்டு. அதற்கு முந்தின கட்டமாக இருந்தால் எலும்பும் உராயாமல் 2 எலும்பு நடுவில் நல்லபடியான கேப் இருக்குதுன்னா அது நம்ம அந்த ஸ்டேஜில் முழங்கால் மூட்டு தேய்மானம்ங்கிறது ஏர்லி ஸ்டேஜ்னு அர்த்தம். இப்போ தான் ஆரம்ப நிலை. அதற்கு பயிற்சி, மருந்து மாத்திரைகள், தேவைப்பட்டால் ஊசி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உதவி செய்யும். இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு எக்ஸசைஸ் பண்ணி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு பல ஆண்டுகள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை தள்ளி போடவோ தவிர்க்கவோ நம்மளால் முடியும். அப்போது மருத்துவர் அணுகி நீங்கள் உங்கள் முழங்கால் மூட்டினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த மூட்டு சுத்தமாக எலும்பு உரசிட்டு இருக்கிற சூழ்நிலையாக இருந்தால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் அதுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கும். இப்போ இந்த எலும்பு உராயும் தன்மைன்னு சொல்கிறேன் இல்லையா, முழங்கால் மூட்டை 3 பகுதியாக பிரிக்கலாம். மூட்டினுடைய உள்புறம், மூட்டினுடைய வெளிப்புறம், மூட்டினுடைய மேல்புறம். இப்போ இந்த உள்புறம், வெளிப்புறம், மேல்புறம் 3 இடத்துலையும் ஒரே மாதிரி தேய்மானம் இருக்காது. எல்லாருக்கும் உள்புறம் அதிகமாக தேய்ஞ்சிருக்கலாம். பொதுவாக எல்லாருக்கும் தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு தேய்கிறது அதிகம் மூட்டினுடைய உள்புறம். சில பேருக்கு மூட்டினுடைய வெளிப்புறம் தேயும், சில பேருக்கு மூட்டினுடைய மேல்புறம் தேயும். இப்போது மூட்டினுடைய உள்புறம், வெளிப்புறம், மேல்புறம் பூராவும் தேய்ஞ்சிருந்தா முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி தான் அவங்களுக்கு உகந்த வைத்தியம். இதே மூட்டினுடைய உள்புறம் மட்டுமோ இல்லை வெளிப்புறம் மட்டுமோ தேய்மானம் இருந்தால் யூனிகாண்டெய்லர் நீ ரீப்ளேஸ்மெண்ட் என்று சொல்லலாம். இதுதான் நம்மளுடைய 2வது விஷயம். நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய 2வது விஷயம் உங்களுடைய முழங்கால் மூட்டு எந்த பக்கம் அதிகமாக உராய்ந்து தேய்ந்திருக்கிறது. மூட்டினுடைய உள்புறம் தான் அதிகம் தேய்ஞ்சிருக்குதுன்னா உங்களுக்கு யூனிகம்பார்ட்மெண்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லக்கூடிய பாதி மூட்டு மட்டுமே ஆப்ரேட் பண்ண போதும். இந்த பாதி மூட்டு அறுவை சிகிச்சையில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த மூட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நேச்சுரல் மூட்டு மாதிரியே இருக்கும். ஏன்னா அதில் ரொம்ப கம்மியான பகுதியை மட்டும்தான் நம்ம செட் பண்ணி எடுக்கிறோம். மீதி பூரா உங்களுடைய நேச்சுரல் மூட்டே தான். எந்த இடத்துல தேய்மானம் இருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வேறு புது மூட்டு போடுறதுனால ஆல்மோஸ்ட் இது நார்மல் மூட்டுங்கிற ஒரு தன்மை நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ வெளிப்புற மூட்டு தேய்ஞ்சிருந்தால் வெளிப்புறத்தை மட்டும் மாற்றலாம், உள்புறம் தேய்ந்தால் உள்புறம் மட்டும் மாற்றலாம். மேல்புற தேய்மானங்கிறது எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது. அதுக்கு தனியாக மாற்றுங்கிறது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியது. உள்புறமோ வெளிப்புறமோ மட்டும் தேய்ஞ்சிருந்தால் கண்டிப்பாக பாதி மூட்டு மட்டுமே செய்து உங்கள் மூட்டை சரி பண்ண முடியும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். 3வது பாயிண்ட், இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை 99% பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். 1% ஃபெயிலியர்னா என்ன மாதிரி ஃபெயிலியர் வரலாம்? இன்ஃபெக்ஷன் வரலாம், ப்ளீடிங் வரலாம், ப்ரூசிங் வரலாம், நர்வ் டேமேஜ் வரலாம், லூசனிங் ஆகலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு அறுவை சிகிச்சை செய்தாலும் அங்கே கிருமிகள் படியலாம், ரத்தப்போக்குனால சில ப்ராப்ளம்ஸ் வரலாம், சுற்றி இருக்கிற நரம்புகளில் சிறிய டேமேஜ் வரலாம். இதற்கான வாய்ப்புகள் 1%க்கும் குறையும். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் 1%க்கும் குறையும். இது அந்த சர்ஜரியினுடைய ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். ரிஸ்க் 1%க்கும் குறைவு அப்படின்னாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த மூட்டு மாற்றுக்கு அப்புறம் எத்தனை பேர் திருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு உலகளாவிய ஸ்டடீஸ் பண்ணி பார்க்கும்போது, இந்த மூட்டை மாற்றுறதுக்கு முன்னாடி எந்த அளவு உங்களுக்கு வலி இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்தி கிடைக்கும். ரொம்ப கம்மியான வலி இருந்து நீங்கள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய திருப்தி அளவு அவ்வளோ அதிகமாக இருக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோ அதிகம் இருக்காது. மிகச்சிரமம், நடக்கவே முடியல, ரொம்ப தாங்கி நடக்கிறோம், சாஞ்சு நடக்கிறோம், அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப கிரேட்ஃபுல்லாக, டாக்டருக்கு ரொம்ப நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறாங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையவே எனக்கு திருப்பி கொடுத்துட்டீங்க. ஆனால் 2 கிலோமீட்டர் நான் வாக்கிங் போகிறேன், 3வது கிலோமீட்டர் தான் என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க அந்த 3வது கிலோமீட்டர் நடக்கிறதுக்காக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. உங்களுடைய வலியின் அளவு மிக மிக முக்கியம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 4வது பாயிண்ட், இந்த மூட்டு மாற்றில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய தரம் இருக்குது, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இதை பற்றியெல்லாம் நாங்கள் ரொம்ப கவலைப்படணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா,
எனக்கு வந்து மூட்டு மாற்று நான் பண்ணணும் அப்படின்னா நான் என்னுடைய சர்ஜனை தேர்ந்தெடுப்பேன். எனக்கு யார் ஆப்ரேட் பண்ணுறாங்கங்கிற அறுவை சிகிச்சை நிபுணரை நான் தேர்ந்தெடுப்பேன். என்ன மூட்டு நான் உள்ளே போடுறேங்கிறத என்னோட அறுவை சிகிச்சை நிபுணருடைய சாய்ஸ்க்கு நான் விட்டுருவேன். ஏன்னா என்னுடைய மூட்டு எப்படி, என்னுடைய மூட்டுக்கு உண்டான எந்த மாதிரி செயற்கை மூட்டு வச்சா எது சரியாக வரும் அப்படிங்கிறது அந்த நிபுணர் தான் முடிவு பண்ணுவார். ஸோ அதில் பல வகைகள் இருக்குது. ஏசிஎல், பிசிஎல் என்று 2 லிகமெண்ட்ஸ் இருக்குள்ள. பிசிஎல் சப்ஸ்டிடியூட்டிங், பிசிஎல் ரீப்ளேசிங் அல்லது பிசிஎல் ப்ரிசர்விங், குரூஷியேட் ரீட்டைனிங் மூட்டு, அந்த மாதிரி பல வகைகள் இருக்குது. இதில் எந்த மூட்டு உங்கள் மூட்டுக்கு சிறந்ததுங்கிறது உங்கள் நிபுணர் முடிவு செய்து கொள்வார். பல்வேறு மூட்டுகளுக்கு நடுவில் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. உலகளாவிய ஸ்டடீஸில், உலகளாவிய ஆராய்ச்சிகளில் அந்த மூட்டுகளை பற்றின பெரிய கவலை நீங்கப்பட வேண்டியதில்லை. அதை உங்கள் சர்ஜன் முடிவு பண்ணிக்கிட்டோம். 5வது பாயிண்ட், ரொம்ப வந்து பரபரப்பாக இப்போ பேசக்கூடிய ரொபாட்டிக் சர்ஜரி. ரோபோ ஆப்ரேஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் உண்டாகும். இதை வந்து நீங்கள் இன்று வரைக்கும் 2024 ஜனவரி வரைக்கும் ரோபோ அறுவை சிகிச்சை செய்வதற்கும் கன்வென்ஷனல் வே, ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கிறோமோ இது ரெண்டுக்கும் இன்றைய நாள் வரை ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை மூலம் அறுவை சிகிச்சை செய்வதனால் எந்த பெரிய பலனும் உண்டு என்று யாரும் நிரூபிக்கவில்லை. அது போன்ற ஒரு நிரூபணம் 5 வருடங்கள் அல்லது 10 வருடங்களில் வரலாம். அதுக்கு நம்ம அத்தனை நீண்டகால ஆராய்ச்சி செய்தால் மட்டுமே தெரியும். அதனால் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சைக்கு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. நாங்களும் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை பண்ணுறோம். பட் வந்து நம்ம பண்ணுற நார்மல் அறுவை சிகிச்சைக்கும் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதை போட்டு நீங்கள் மனசை குழஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதை பற்றி நீங்கள் வேறு எந்த கேள்விகள் இருந்தாலும் தயவுசெய்து எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. நன்றி, வணக்கம்.